ரகுமான் குறித்து அண்ணாமலை பாஜகவுக்கும் ஏஆர் ரகுமானுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் மீது பாஜகவுக்கு எந்த கோபமுமே இல்லை. அவர் கருத்து அவருடையது, எங்கள் கருத்து எங்களுடையது. இதில் திமுக எம்பி கனிமொழிக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசியிருக்காரு. சனாதன தர்மத்திற்கு எதிராக பேசியதா சென்னை உயர்நீதிமன்றத்தில் துணை முதல்வர் உதயநிதிக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுச்சு. அதுல தமிழக துணை முதல்வர் உதயநிதிய நீதிபதி எவ்வளவு கடுமையா சாடினாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். உயர்நீதிமன்றத்தின் கண்டிப்பை தொடர்ந்து உதயநிதி துணை முதல்வர் பதவியை ராஜினாமா செய்திருக்கணும். திமுகவுக்கு ஒத்து ஊதும் இயக்கமா கம்யூனிஸ்ட் மாறிடுச்சு. கரிகோலி பிரச்சனைக்கு திமுக அரசே தான் காரணம். ஏஆர் ரகுமான் கொடுத்த பேட்டியை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு. மேலும் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்கு போனாலும் கூட மேடைகளை தமிழ் மொழிகளை தான் அவர் பேசுவார். எல்லா புகழும் இறைவனுக்கு என்று சொல்லி நம்மை தொடர்ந்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கும் மனிதர் தான் அவர் பேசியதில் ஒரு வரியை எடுத்து அதை ஏதோ பண்ணி தேவையில்லாமல் சிலர் பிரச்சனை செய்கிறாங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. காரணம், எல்லோருக்குமே அவர்கள் பேசுவதற்கான கருத்து வாய்ப்பு இருக்கு. அவர்கள் சுதந்திரமா பேசலாம். பேசுறது ஒண்ணுமே தவறு கிடையாது. ஏஆர் ரகுமானை பொறுத்தவரை இன்றைக்குமே ராமாயணம் படத்துக்கு ஹான்ஸ் சிம்மர் உடன் இசையமைக்கிறார். ஹான்ஸ் சிம்மர் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. உலகத்தின் முதன்மை இசையமைப்பாளர். ஏஆர் ரகுமானை பொறுத்தவரை எல்லா விதமான படத்துக்குமே இசையமைக்கிறார். அவர் சொல்லியிருப்பது, சினிமா துறையில அதிகார மாற்றம் எப்படி இருக்கிறது, குறிப்பா கடந்த 10 ஆண்டுகள்ல மாறி இருக்குன்னு தான் சொல்றாரு. அது அவருடைய கருத்தாக தான் நான் பார்க்கிறேன். அவர் பாஜக பின்னணியில் இருக்குது என்று எங்குமே சொல்லல. அந்த முழு பேட்டியுமே நான் பார்த்திருக்கேன். நான் ஏஆர் ரகுமானின் ரசிகன். எப்படி இளையராஜாவை மதிக்கிறேனோ அப்படி ஏஆர் ரகுமானையும் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம அவருடைய கருத்தாக தான் நானும் பார்க்கிறேன்னு அண்ணாமலை சொன்னாரு. ஒருத்தர் பேசும் கருத்துக்கு எல்லாம் எல்லோரும் எப்படி கோபப்பட்டு பேசலாம்? எதிர்கருத்துகளும் இருக்கும்ல. ஏஆர் ரகுமான் பேசிய கருத்து சரி தவறுன்னு நான் சொல்ல வரல. அந்த கருத்தை பேசுவதற்கு அவருக்கு உரிமை இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். அதே நேரத்தில் ஏஆர் ரகுமான் ஒரு விளக்கத்தை கொடுத்த பிறகு இந்த பிரச்சனை முடிந்ததாக தான் நான் பார்க்கிறேன். ஏஆர் ரகுமானை பொறுத்தவரை அவர்களை புண்படுத்த வேண்டாம். கிரியேட்டிவ் ஃபீல்டிங் இருக்கிறாரு. இன்னும் பெரிய இசைகளை எல்லாம் அவர்கள் வெளியிடணும். மக்களை மகிழ்விக்கணும். தமிழகத்தில் அடையாளமாக தொடர்ந்து திகழணும். கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கு. அந்த கருத்து எனக்கு சில இடத்துல உடன்பாடா இல்லை என்றால் அவர்களை திட்டி தீர்க்க எனக்கு உரிமை கிடையாது. இதுல கனிமொழிக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. இதை அப்படியே பாஜக பக்கம் ஏன் திருப்புறாங்கன்னு தெரியல. பாஜகவுக்கும் ஏஆர் ரகுமானுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் மீது பாஜகவுக்கு எந்த கோபமுமே இல்லை. அவர் கருத்து அவருடையது, எங்கள் கருத்து எங்களுடையது. ஏஆர் ரகுமான் மீது மதிப்பும் மரியாதையும் இருக்கும்போது சில அரசியல்வாதிகள் ஏன் பாஜக ஏஆர் ரகுமான் என்று மாற்ற பார்க்க வேண்டும்? அது அவசியமே இல்லை அப்படின்னு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேட்டியில் தெரிவிச்சிருக்காரு.